வணக்கம். நேத்தைக்கு திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை பத்தி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல உங்க போராட்டத்திற்கு தமிழக அரசும் காவல்துறை அனுமதி மறுத்து திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஆனா நேத்தைக்கு அந்த பகுதியில போராட்டம் நடந்த மாதிரி சில புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பார்க்க முடிஞ்சு. அந்த போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டி இந்து முன்னணி நீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க. நீதிமன்றம் இப்ப நீங்க அனுமதி கொடுக்கலன்னா எப்போ அனுமதி கொடுப்பீங்க, அந்த மாதிரியான கேள்விகளையும் தமிழக அரசுக்கு வச்சிருந்தது. ஆனாலும் நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் அங்க நடந்த மாதிரி சில புகைப்படங்களும் சில காணொலிகளும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி அந்த போராட்டம் நடந்ததை தொடர்ந்து அந்த போராட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இங்க இருக்கக்கூடிய பல இயக்கங்களை சார்ந்தவர்களும் பல அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் மேல விமர்சனங்களை வைக்கிறாங்க. அது எந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, RSS அஜெண்டாவுக்கு தீவிரமாக வேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார் ஸ்டாலின், அந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. RSS சித்தாந்தத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை சமூக வலைத்தளங்கள்ல பலர் வச்சிட்டு இருக்காங்க. திராவிட சித்தாந்தமும் ஆரிய சித்தாந்தமும் எதிரெதிரான சித்தாந்தம். எப்படி தமிழ் தேசியம் திராவிடமும் எதிரெதிர் திசையில இருக்கோ, அதே மாதிரியாக தான் ஆரியமும் திராவிடம் எதிரெதிர் திசையில தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்கு. ஆரியத்தை இந்த மண்ணில காலூன்ற விடமாட்டோம்னு தான் திமுக தங்களுடைய முழக்கத்தை அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரியாதான் ஆரியமும் திராவிடத்தை இந்த மண்ணில இருந்து தொடர்ச்சி அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரியமும் பேசிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல RSS அஜெண்டாவுக்கு திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எந்த விதத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆரியத்துக்கு ஆதரவாக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பல கேள்விகள் இருக்கு. ஆரியம் திராவிடத்தை கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டு இருக்கா, இல்ல திராவிடம் ஆரியத்துல கொஞ்சம் கொஞ்சமா புதஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, வரலாறு நம்ம திரும்பி பார்த்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் ரீதியான பல சிக்கல்களும் இதை உண்மை அப்படின்னு தான் சொல்லுது. ஆரியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு தான் நம்முடைய வரலாற்று புரட்டி பார்த்தாலும் அதுக்கான சான்றுகள் அங்க இருக்கு. ஏன்னா எப்போ நம்ம ஆரியமும் திராவிடம் வேற வேறன்னு பேசினாலும் முதலாக தமிழகத்தில் ஆரியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவை அரசியல் கூட்டாளிகளாக தமிழக மண்ணில் காலூன்ற வைத்ததே ஐயா கலைஞர் அவர்கள் தான். 1992ல திமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுதான் இங்க ஆட்சி அமைச்சாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வலுவாக பேசிட்டு இருக்கக்கூடிய ராஜா அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கியதும் இதே திமுக தான். இந்த திமுகவுக்கு எதிராக தான் பாஜகவுக்கு எதிராகத்தான் திமுகவும் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஏன் எதிரெதிர் திசையில இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, முதல்ல சொன்ன ஆரிய சித்தாந்தம் வேறு, திராவிட சித்தாந்தம் வேறு. திராவிட சித்தாந்தம் கடவுள் மறுப்பை பேசிட்டு இருக்குது. ஆரிய சித்தாந்தம் கடவுள் நம்பிக்கையை பேசிட்டு இருக்கு. கடவுள் நம்பிக்கை பேசக்கூடிய ஆரியமும் கடவுள் மறுப்பை பேசக்கூடிய திராவிடம் ஒன்னாகுமான்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக ஒன்றாவதற்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் திராவிடம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கொள்கை கோட்பாடை விட்டு எப்படி மூட நம்பிக்கைகளும் கடவுள் மறுப்பும் தன்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்களே இன்னைக்கு கடவுளை ஏத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த அதிமுக ஆட்சியிலே ஐயா ஸ்டாலின் அவர்களின் மனைவியாக இருக்கக்கூடிய ஐயா துர்கா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கோவில்களில் வழிபாடு நடத்தினார், எத்தனை ஜோசியர்களை பார்த்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கான பரிகாரங்கள் என்ன இருக்கு, ஒவ்வொரு கோவிலா ஏறி இறங்கி ஜோசியர்கள்ட்ட கேட்டு என்னென்ன பரிகாரம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம பல ஊடகங்கள்லையும் பல சமூக வலைத்தள பதிவுகள்லையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரிதான் திராவிடத்தின் இப்போது நிலையும் மேடைகள்ல கடவுள் மறுப்பு பேசினாலும் சொந்த வீட்டு பூஜை அறையில இன்னைக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை இனிமேல் தமிழக மண்ணில் எடுபடாது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, ஒருவேளை அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை தவிர்த்து மற்ற கொள்கையின் அடிப்படையில் திராவிடத்தில் அவர்கள் வலுவாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அதுவும் இல்லை. ஆரியத்தை எதிர்க்க வேண்டிய இவர்களே இன்றைக்கு ஆரியத்தை தன்னுடைய முதுகில் சுமந்துட்டு இருக்காங்க. 2026ல சட்டமன்ற தேர்தல் அடுத்து வரப்போகுது. பாஜகவின் கூட்டணி யாருடன் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. திமுகவுடன் கூட்டணியா இல்ல அதிமுகவுடன் கூட்டணியா அப்படிங்கிறது தான் கேள்வி. திராவிடத்தை இந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிவோம் அப்படின்னு சொன்ன பாஜக இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளுடன் கண்டிப்பாக கூட்டணி வச்சுதான் ஆகணும். கூட்டணி வைக்காம அவர்களால் தமிழக மண்ணில அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கடந்த தேர்தலையும் பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சதுனாலதான் 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜகவில் பெற முடிஞ்சதை தவிர அது பாஜகவின் தனிப்பட்ட வாக்குகள் கிடையாது. அதே மாதிரிதான் இனி 2026ல அந்த 3
சட்டமன்ற உறுப்பினர்களையும் தங்கள் பக்கம் தக்க வைக்கணும்னா ஒண்ணு திமுகவோட கூட்டணி வைக்கணும், இல்லைன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும். இப்ப இந்த இடத்துலதான் வந்து ஆரியம் வந்து தன்னுடைய வந்து ஒரு புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்துறாங்க. ஆரியம் பேசக்கூடிய பாஜக கட்சினால எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு காலத்திலும் தமிழக மண்ணில வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து பாஜக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் மறைமுகமாக எப்படியாவது வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தமிழக நிலப்பரப்பில் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்ப காலத்துல வந்து அவர் ஆளுநர்கள் மூலமாக வந்து தமிழக அரசுக்கு வந்து பல அழுத்தங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த அழுத்தங்களுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு எதிர்ப்பை தெரிவித்ததும் அதையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை தங்கள் கைவசம் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஐயா கலைஞர் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவில பார்த்தோம். யாருக்கு எதிராக வந்து திராவிடம் பேசிட்டு இருக்காங்களோ அவர்களே தான் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த நாணயத்தை வந்து வெளியிடுறாங்க, புத்தக வெளியீடு நடத்துறாங்க. அப்ப திராவிடம் ஆரியமும் வேறுன்னு இவங்க பேசுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆரியத்தை வந்து அவர்கள் புறக்கணித்திருக்க முடியும். ஆனா ஆரியத்தை புறக்கணிக்காமல் கலைஞருக்கு வந்து நூற்றாண்டு விழா நடத்தணும், மெரினால வந்து பேனா சிலை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஆரியத்தின் துணை அவர்களுக்கு தேவைப்படுதுன்னா நாளைக்கு தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு ஆரியத்தின் துணை தேவைப்படலாம். ஏன்னா ஆரியம் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவை வந்து ஆண்டுட்டு இருக்கு. ஒன்றிய அரசு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பாஜக தான் இருக்கு. பாஜகவின் கூட்டணி இல்லாம இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இங்க வந்து ஆட்சி அதிகாரம் வந்து செய்ய முடியாது. ஏன் பாஜகவை தாண்டி இந்த திராவிட கட்சிகளால் இங்க ஆட்சி அதிகாரத்தை நடத்த முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடியில கனம் இல்லாதவனுக்கு வழியில பயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா எங்களோட திராவிட கட்சிகள்ல எடுத்து பார்த்தாச்சுன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில வந்து விஜயபாஸ்கர் தொடங்கி ஐயா செந்தில் பாலாஜி தொடங்கி எத்தனையோ அமைச்சர்கள் மேல, ஜெயக்குமார் உட்பட எத்தனையோ அமைச்சர்கள் மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில தான் இருக்கு. அதே மாதிரி வந்து திமுகவை எடுத்து பார்த்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஐயா துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுல நடந்த சோதனையாக இருந்தாலும் சரி, ஐயா பொன்முடி மேல இருக்கக்கூடிய வழக்காக இருந்தாலும் சரி, அன்று அதிமுகவில இருந்து இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாரையும் சுத்தி வந்து வருமான வரி சோதனைகளும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அழிக்கப்படாத கரையாதான் எல்லார்ட்டையும் வந்து ஒட்டிட்டு இருக்கு. அந்த கரையை துடைக்கணும்னா இவங்க வந்து அந்த ஆரியத்தின் பக்கம் நின்றுதான் ஆக வேண்டும். ஏன்னா வந்து இப்ப ஆரியம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்திய அளவுல ஒன்றிய அளவுல எப்படி வந்து தொடர்ச்சியாக 3 முறை தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் வந்து நிலைநிறுத்தி வைத்திருக்காங்களோ அதே மாதிரியாக தான் தமிழக நிலப்பரப்பிலும் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்ப வந்திருக்காங்க. சுதந்திரத்திற்கு முன்பே துவங்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து கடந்த 3 தேர்தல்களை வந்து வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இங்க வந்திருக்குன்னா முக்கிய காரணமே இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் மூத்த நிர்வாகிகளும் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவின் கைக்கூலியாக இருக்கிறது தான் இதற்கு காரணம். அதே மாதிரிதான் தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தாச்சுனாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது முதலமைச்சராக இருந்தப்போவே சட்டமன்றத்துல வந்து தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியலனாலும் 5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி கட்டல இருந்ததுக்கு முக்கிய காரணமே பாஜக தான். பாஜக இல்லைன்னா தனிப்பெரும்பான்மை இல்லைங்கிற அந்த காரணத்துக்காக அதிமுக ஆட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பின்னால் தமிழ்நாட்டுல வந்து இருந்திருக்காது. அந்த ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் வந்து கூட்டணியில இருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து ஐயா பழனிசாமி அவர்களை வந்து கூட்டணி தர்மத்துக்காக சில விஷயங்களை வந்து மக்களுக்கு எதிரானது என்று தெரிஞ்சே ஆதரவளிக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த மாதிரி வந்து அவர் பேசியிருந்தாரு. அதே மாதிரிதான் திமுகவும் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆரிய எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பேசினாலும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாஜக கொண்டு வரக்கூடிய நல்ல திட்டங்களை நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசினாங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடங்கி இன்றைக்கு 4 ஆண்டுகள் முடிய போகுது. அந்த 4 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தாச்சுன்னா ஆரியத்தின் பக்கம் ஒரு சாஞ்சு கொடுக்கிற மாதிரிதான் ஒரு ஆட்சி அவர்கள் வந்து இங்க வந்து நடத்திட்டு இருக்காங்களே தவிர ஆரியத்திற்கு எதிராக வந்து இவர்கள் வந்து இதுவரைக்கும் இங்க எதுவுமே வந்து பண்ணல. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஆரிய எதிர்ப்புங்கிறது வந்து அவருடைய ஒரு பேச்சளவுல தான் இருக்குதே தவிர அதை வந்து உண்மையாகவே நடைமுறைப்படுத்தணும்னா அவர்களுடைய கரங்கள் வந்து சுத்தமானதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஐயா பெரியார் அவர்கள் தனக்கு வந்து வாரிசு இல்ல, தன்னுடைய மறைவுக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்கள் வந்து அரசுடைமையாகும் என்ற பயத்துல எப்படி வந்து மணியம்மையை திருமணம் செய்து தன்னுடைய சொத்துக்களை வந்து மணியம்மையிட ஒப்படைச்சாரோ அதே மாதிரிதான் இப்ப இருக்கக்கூடிய திமுகவும் ஆரியத்தின் பக்கம் சாயலைன்னா இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக சம்பாதித்து அவருடைய அத்தனை சொத்துக்களும் வந்து
அரசுடைமை ஆகும். ஏன்னா வந்து எதுவுமே வந்து அவர்கள் வந்து நேர்மையான வழியில் சம்பாதிச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துல அரசியல் இருக்கிறவங்களுக்கு மேலதான் வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா நிச்சயமாக இல்லை. அவருடைய மருமகன்கள் மேலேயும் அவர்களுடைய அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் பின்னால் இருந்து இவர்களை இயக்கக்கூடிய அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலேயும் வந்து பல வழக்குகள் இன்னைக்கு நிலுவையில தான் இருக்கு. அந்த காரணத்துக்காக தான் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னா அந்த குடும்பத்தையும் திமுகவின் குடும்பத்தையும் திமுகவின் குடும்ப அரசியலையும் அந்த குடும்ப சொத்துக்களையும் காப்பாற்றணும்னா திமுக ஆரியத்தின் பக்கம் நின்றுதான் ஆகணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழகத்தில் நிச்சயமாக ஏற்படுத்துவார். ஒருவேளை திமுக வந்து பாஜக கூட்டணியில போய் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து இருக்க முடியல அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு வருது அப்படின்னு வச்சுப்போம். அதிமுக ஆட்சிக்கு வந்தாச்சுனாலும் இந்த பாஜக என்ன பண்ணும்னா அவர்களை வந்து டாமினேட் பண்ணி அவருடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கதான் பார்க்கும். ஏன்னா அதிமுகவின் வீக்னஸும் வந்து பாஜகவுக்கு தெரியும், திமுகவின் வீக்னஸும் வந்து பாஜகவுக்கு தெரியும். தமிழ்நாட்டை மாறி மாறி ஆளக்கூடிய அதிமுகவும் திமுகவின் வீக்னஸை வந்து தனக்கு பகடைக்காயாக வைத்து கொண்டுதான் வந்து பாஜக வந்து திமுகவை அதிமுகவை மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வந்து வச்சிட்டு இருக்கு. சோ 2026 தேர்தல்ல வந்து அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக உள்ள வந்துரும், திமுகவுக்கு வாக்களித்தால் பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற பரப்புரையை கடந்து மக்கள் வந்து ஒரு புதிய கட்சியை நோக்கி பயணிக்க வேண்டியதின் கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தெரியும், அவர்களுக்கு வந்து பாஜக வந்து ஒரு பொருட்டே இல்லை. ஒரு சில இடங்களில் குறிப்பா குமரி மாவட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு என்று சில வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி பிற மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதிமுக திமுக இரட்டை இலை உதயசூரியன் இதை தாண்டி அவர்களுக்கு அரசியலே இல்லை. அதே மாதிரிதான் குமரி மாவட்டத்திலையும் வந்து பாஜகவுக்கு என்று ஒரு சில வாக்கு வங்கி இருக்கிறது போல கை சின்னத்திற்கும் காங்கிரசுக்கும் வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்கு. மக்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இவங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா மறைமுகமாக அவர்கள் வந்து பாஜகவை இங்க ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு சமம். அதனாலதான் சொல்றோம், வரக்கூடிய 2026 தேர்தலில் வந்து மக்களுடைய வாக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புதிய கட்சிக்காக இருக்க வேண்டும். குறிப்பா சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சி ஆரம்பத்திலிருந்தே தனித்து போட்டிட்டு இருக்காங்க, எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி இல்லை. கரைப்படையாத கரங்கள், முக்கியமா சொல்லணும்னா கரைப்படியாத கரங்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வீக்னஸும் இல்லை. இன்னைக்கு பாஜக வந்து நாம் தமிழர் கட்சி மிரட்டி அடிப்படை வைப்பதற்கும் இங்க வந்து எதுவுமே கிடையாது. புதுசா ஒரு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுன்னா கண்டிப்பா வந்து தமிழகத்தில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இனிமே இருக்காது. அந்த மாதிரி சூழல் தான் உருவாகும். திமுக ஆட்சியின் கடைசி ஓராண்டு இப்போ வந்து இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நேற்று திருப்பரங்குன்றத்துல நடந்த பிரச்சனையை பத்தி இரு தரப்புகள் பேசும்போது வந்து ஒரு தரப்பு என்ன பேசுனா பிரச்சனைக்கு காரணம் இந்து முன்னணியும் பாஜகவும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு பிரிவு என்ன சொல்லுதுன்னா பிரச்சனையை தூண்டி விட்டதே திமுக தான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வந்து அங்க போய் பிரியாணி உட்கார்ந்து சாப்பிட்ட வந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எம்பி. அப்போ வந்து அந்த பிரச்சனை தூண்டி விட்டதே திமுக தான். ஒரு மத பிரிவினைவாதத்தை வந்து இவர்கள் தூண்டி விட்டு இருவருமே வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள், ஒரு அல்பத்தனமான அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான அல்பத்தனமான அரசியல்ல இருந்து மக்கள்லாம் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். இன்னைக்கு கடைசி ஓராண்டு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது கடைசி ஓராண்டு, என்ன வேணாலும் நடக்கலாம், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் இங்க உருவாகலாம். அவ அனைத்தும் வந்து அரசியல் காரணங்களாக தான் இருக்குமே தவிர மக்கள் நலனுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க ஒரு எந்த ஒரு கட்சியும் வந்து அப்படி ஒரு பிரச்சனையை வந்து இங்க உருவாக்க போறதும் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனைக்காக எந்த ஒரு கட்சியும் இங்க வந்து நிக்க போறதும் கிடையாது. அப்போ பாஜகவையும் திராவிட கட்சிகளையும் எதிர்க்கணும்னா மக்கள் வந்து ஒரு மாற்று அரசியல் கட்சியை நோக்கி இப்போது இந்த ஓராண்டிலே வந்து மக்கள் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யார் இந்த மண்ணில் வந்து மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்களுக்காக நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும். வரக்கூடிய தேர்தலில் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது பாஜகவும் நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் யார் உங்களை ஆட்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாக்களிக்கிறீங்களோ அவர்களே உங்களை வந்து மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். ஸோ 2026 தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இப்போ சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய விமர்சனங்கள் மாதிரி திராவிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக RSSக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிமையாகிட்டு இருக்கு. இனி வந்து திராவிடர்களை நம்பி தமிழக மக்கள் வந்து இங்க வந்து வாழ முடியாத ஒரு சூழல் உருவாகும். ஸோ மாற்று கட்சியை நோக்கி உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.